அந்த கலசத்துல இருந்து மூலஸ்தானத்திற்கு அந்த கர்ப்பைகளையும் பட்டுகையிலும் அந்த அனைத்து சக்திகளையும் மந்திர ரூபமாக 4 முறை பூஜையாக நடைபெறும். முதல்ல போயிட்டு அந்த பிரதான விநாயகருக்கு கூடிய ஈசான குண்டத்தில் அமர்ந்திருக்கும் குரு முதல் முறை போய் சுவாமிக்கு பஞ்சாசன பூஜையாக செய்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 பாகங்கள் ஆத்மரத்னம், வித்யாரத்னம், சிவரத்னம், பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம், கிரியா பாகம், ஞானி பாகம், இச்சா பாகம், இப்படி 3 முறை அனைத்து சக்திகளையும் ஒன்று சேர்த்து இறைவனுக்கு அனைத்து சக்திகளையும் கொடுக்கக்கூடிய பூஜைகள். எல்லாருமே பத்திரிகையை பார்த்துருக்கீங்க. நாடி சந்தானம், தத்துவாசனை, ஸ்பரிசாசக்தி. நாடி சந்தானம் அப்படின்னா சேருதல், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு மற்ற ரூபமாக அனைத்து சக்திகளையும் கொடுத்து சேர்த்தல் நாடி சந்தானம். தத்துவ அர்ச்சனைனா சுவாமிக்கு மூலாலயத்தில் பண்ணக்கூடிய அர்ச்சனை தத்துவங்களாலே பண்ணக்கூடியது தத்துவார்ச்சனை. ஸ்பரிசாகுதி, ஸ்பரிசம் என்றால் தொடுதல். இந்த 3 முறை ஆத்மரத்வம், வித்யாரத்வம், சிவரத்வம், பிரம்மபாகம், விஷ்ணு பாகம், ருத்ரபாகம், கிரியாபாகம், ஞானி பாகம், இச்சாபாகம் 3 முறை நீங்க பூஜை நாளம் புரிந்தவுடன் அந்த ஆட்சியர்களுடைய எண்ணெய் அதை நிறைய அக்னியை சமர்ப்பணம் செய்து அந்த ஒவ்வொரு குருமார்களும் கையில அந்த கலசத்தை கொண்டு போவாங்க. அந்த கலசத்திற்கு ஜலத்தை சேர்த்து அந்த உணர்வுக்குரிய இறைவனுக்கு அனைத்து சக்தியும் கொண்டு சேர்த்தது. இதை பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கும் நம்ம சந்தவரி அம்பிகைக்கும் இப்படி ஒவ்வொரு சக்திக்கும் அந்த 10 கைகள் தன்னுடைய தனியாக சேர்த்திருக்கும். அந்த 3 முறை அனைத்து சக்திகளையும் சேர்த்து முடிந்தவுடன் இறைவனுக்கு அனைத்து சக்திகளையும் கொண்டு சேர்க்கும். விநாயகர் பெருமானுக்கு பஞ்சபூத சக்தி ஈசான மூலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆகாச மூர்த்தி, கிழக்கு திசையில வாயு மூர்த்தி, தெற்கு திசையில வன்னி மூர்த்தி அக்னி ரூபமா இருக்காங்க. ஒவ்வொரு ரூபமா இருக்காங்க. ஈசான முறையில ஆகாய ரூபம், கிழக்கு திசையில காற்று ரூபம் வாயு ரூபம், தெற்கு திசையில அக்னி, அக்னினா எல்லாருக்கும் தெரியும் ஜுவாலை அக்னி ரூபமா இருக்கார். வடக்கு திசையில ஜல ரூபமா இருக்கார். மேற்கு திசையில நம்மளுடைய சுவாமி அந்த மூர்த்திய சொல்லுடைய மறுபூர்வமாக இப்படி 5 பூதங்களாக விநாயகர் பெருமானிய பூஜையாளர் செய்து தற்சமயம் அந்த நாடி சந்தானம் தத்வார்ச்சனை ஸ்பரிசாகுதியாக நடைபெறும். அனைத்து பக்தர்களும் அமைதியாக இருந்து அவரவருக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்கள், பாராயணங்கள், லலிதா சகஸ்ரநாமம், புருஷஸ்நாமம், விநாயகர்கள், சப்தசப்தி கவசம் இப்படி யாருக்கு என்ன தெரியுமோ அந்த மனதிலே பிரார்த்தனை செய்து ஜபம் செய்து கொண்டு வேற ஒரு சிந்தனை இல்லாமல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து அனைத்து கைப்புகத்தையும் கண்டு தரிசித்து எல்லாம் வல்ல பொய்யாமொழி விநாயகர் சுவாமி திருவருளை பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். நம பார்வதி பதவே ஹரஹர மகாதேவா. पूर्वदले पूर्वकुंडे च भोगे प्रोग्राय नमः. प्रधानमंडलस्य दक्षिणे दक्षिणकुंडे च भोगुहृदयाय नमः. प्रधानस्य उत्तरदले उत्तरकुंडे च भोगे भाव्यकुंडाय नमः. प्रधानस्य पश्चिमदले पश्चिमकुंडे च भोग सत्योदात्तोत्तरे नमः. प्रधाने भोगकुंडे च नमः. प्रधानमंडलस्य आग्नेयदले पूर्वकुंडे च भोगाहृदयाय नमः. प्रधानमंडलस्य ईशान्यदले दक्षिणकुंडे च भोगे सदसे नमः. प्रधानमंडलस्य नैऋत्ये उत्तरकुंडे च भोगुंचकाय नमः. प्रधानमंडलस्य वायव्ये पश्चिमकुंडे च